இந்த நாளின் செய்திக்காக ஆதியாகமம் 41 அதிகாரம் 51, 52 வசனங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51, 52 வசனங்கள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். கவனிங்க, கொஞ்சம் லைட்டாக வால்யூம் வைங்க சொல்லுங்க. கவனிங்க, யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். மனாசேன்னு சொன்னால் மறதின்னு சொல்லி அர்த்தம். எப்ராயிம்னு சொன்னால் பலன் தருதல் சொல்லி அர்த்தம். பலன் அடைதல், பலன் தருதல் சொல்லி அர்த்தம். எப்ராயிம் சொன்னால். மனாசேன்னு சொன்னால் மறந்து போகிறது, மறதின்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்கள், கடந்த காலங்கள் மறக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு பரலோக ஆசீர்வாதம். கடந்த காலங்கள் மறக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு பரலோக ஆசீர்வாதம். இங்கே 2 காரியங்கள் சொல்லப்படுது. மனாசேனா என்ன, எப்ராயிம்னா என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் என்னென்னா, அவன் மறந்ததும் அவன் பலன் அடைந்ததும் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம மறதினா நரகத்திலலாம் மறதி கிடையாது. ஒரு பாதாளத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் போனான், ஏதாவது அவனுக்கு மறந்துருந்துச்சான்னா எதுவுமே மறக்கலை. 5 சகோதரர் இருக்கான்னு சொல்கிறான், அப்படி தானே? லாஸ்ட் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறான், எதுவுமே அவனுக்கு மறக்கலை. இதுதான் நரகத்தின் கொடூரமே. இப்போது மாதத்தில் ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் வந்தவங்களுக்கு மாதம் 1 லட்சம் இன்கமான எப்படி இருக்கும்? 10 லட்ச ரூபா இன்கம் வந்துச்சு, இப்போ 1 லட்சம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு 1 லட்சத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டால் கூட, நான் ஒரு காலத்தில் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு இப்போ என்ன 1 லட்சம் ஏர்ன் பண்ண முடியல, அதே அவங்களுக்கு நரகவாதனையாக இருக்கும். ஒரு காலத்தில் வியாதி இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு, இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டா என்னது, அங்கே குத்துமோ இங்கே குத்துமோ, நெஞ்சு வலிக்குமோ, கேஸ்ட்ரபிள் ஆகிடுமோ, கொலஸ்ட்ரால் ஆகிடுமோ பயந்தா அதுவே நரக வேதனை தான். ஸோ இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மறதி என்பது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்லப்போனால் கடந்த காலத்தை மறப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, கடந்த காலத்தை நினச்சிவாங்க, யோசிச்சுனே இருப்பாங்க, நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கடந்த காலம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நிகழ்காலம் மோசமாக இருந்திருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், சிலருடைய கடந்த காலங்கள் நல்லா இருக்குது, நிகழ்காலம் மோசமாக இருக்குது. எச்சரிப்பாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்முடைய நிகழ்காலம் நல்லா இருக்குன்றதுக்காக எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி சுகர் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு சுகர் வரலாம். ஒருவேளை இன்றைக்கி என்ன இருக்கலாம், இல்லை நாளை தினம் வசனம் நாளை ஒரு நாள் பிறப்பது நீ அறியாயே அப்படி தானே சொல்லுது. ஒருவேளை இன்றைக்கி என்ன செய்யலாம், எவ்வளோ சில குடும்பங்கள் பாருங்கள், ஓஹோன்னு வாழ்கிறாங்க, அவர் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம நல்லா இருக்குன்றதுனால நம்ம நாளைக்கு நல்லா இருப்போன்னு நிச்சயம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஆசீர்வாதங்கள் தேவன் தந்தால் தான் முடியும். நம்ம பலன் அடைகிறவங்களாக மாறினா தான் நாளை நாள் நல்லாயிருக்கும். அதுவும் அவர் மட்டும்தான் தர முடியும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பலன்னா பரலோகத்துக்கு போகிறவனுக்கு மட்டும்தான் பலன் இருக்குது, நரகத்துக்கு போகிறவனுக்கு ஞாபகம் தான் இருக்குது. அப்படி தானே? ஏசப்பா என்ன சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு பலன் தாரேன். எதுக்கு பலன் தாரேன்? நீ சபைக்கு வர்றியா, பலன் இருக்கு. தசமபாகம் கொடுக்குறியா, பலன் இருக்கு. திருவிருந்து எடுக்கிறியா, அதுக்கே உன்னுடைய ஆசீர்வாதம் தான், ஆனாலும் ஒரு பலன் இருக்குது. நீ சபையில் ஒரு சபையை பெருக்கி கூட்டுறியா, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சபையில் பாய் போடுறியா, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன பண்ணாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில் என்ன பண்ணாலும்
நம்ம தேவராஜ்யம் என்ன நினைக்கிறோன்னா, சபைக்கு வர்றது மட்டும்தான் தேவராஜ்யம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு விதவைக்கு உதவி செய்கிறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, என்னது நன்மை செய்கிறது, ஒருத்தர் குருடனுக்கு வழிகாட்டுறது, எல்லாமே தேவன் பலன் தருவார். ஹல்லேலூயா. நம்ம பண்ணுற எல்லா நற்கிரைகளுக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்களுக்கு புரியுதா? இந்த பூமியில் நிறைய நற்கிரைகள் செய்வாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? உபச்சாரத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நிறைய நற்கிரிகளை செய்வாங்க. ஆனால் பொய் சொல்கிறத விட்டு வெளியே வர மாட்டாங்க. நிறைய நற்கிரிகள் செய்வாங்க. ஆனால் கோள் பேசுகிறத விட்டு வெளியில் வர மாட்டாங்க. யாரையாவது பற்றி பேசலைன்னா அவங்களுக்கு பொழுது என்ன செய்யாது? விடியாது. அது மாதிரி பெருமையிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இது மாதிரி பாவத்திலேருந்து ஒருத்தர் வெளியில் வர முடியலன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பைபிள் சொல்லுது பாருங்கள், என்ன நடக்கும்? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஏசப்பா சொல்கிறார். அப்போது நாம் இந்த பூமியில் வாழும்போது 2 காரியங்கள் மறந்துடக்கூடாது. என்னுடைய கடந்த காலங்கள் மறக்கப்பட்டால் ஒழிய எனக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்கிற மாதிரிலா, என் வருத்தங்கள் யாவையும், ஹல்லேலூயா, என் தகப்பன் வீடு அனைத்தையும். ஏன் யோசேப்பு அப்படி சொல்கிறான்னா, யோசேப்புடைய நிலம் எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் குழிக்குள்ளே போட்டாங்க, அப்படி தானே? அப்புறம் ஜெயிலில் போட்டாங்க. நிலவரையில், பூமிக்கு அடியில் இருக்க நிலவரையில் இருந்தானா அவன், சொல்கிறாங்க நிலவரையில். அங்கே இருந்தால் அவனை கூப்பிட்டு வராங்க அரண்மனைக்கு. அப்போது என்னது பைபிள் சொல்லுது பாருங்கள், அவன் கந்தலான உடைகள் தான் அணிஞ்சிருப்பான், ஏன்னா அடிமை. ஆனால் மெல்லிய வஸ்திரத்தை தரிப்பிக்கும்படி ராஜா சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் கைகளில் விலங்கு தான் போட்டிருந்தாங்க, ஆனால் கையில் மோதிரம் போட சொல்லி பார்வோன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் கால்களில் விலங்கு என்னது? அவன் பைபிள் எப்படி சொல்லுது? அவன் கழுத்தில் சங்கிலி போட்டிருந்தாங்களாம், ஆனால் கழுத்துக்கு சரப்பணி போட சொல்லி பார்வோன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் நடந்து தான் போகணும், ஏன்னா அடிமை, கையை கட்டிட்டு நடந்து போகணும். ஆனால் அவன் ரதத்தில் போக சொல்லி பார்வோன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. பலன் அடைந்தானா? அடைந்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா, தேவன் மட்டும்தான் நமக்கு தர முடியும் மறதியையும் பலனையும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? மறதி கிடையாது. அப்படி தானே? நான் என்ன பண்ணான் தெரியுமா? அது அப்படி இப்போது அப்சலோமுடைய வாழ்க்கையை பாருங்கள். அப்சலோம் வாழ்க்கையை நல்லா வாழ வேண்டியவன், ரொம்ப அழகானவன், அப்படி தானே? உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே கிடையாது. ரொம்ப அழகானவன் தான் அப்சலோம். ரொம்ப அழகானவன், ஜனங்கள் இருதயத்தை கவர்ந்து கொண்டவன், அப்படி தானே? ரொம்ப சூப்பரானவன். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவன் தனியாக ராஜாவாக வாழலாம், ஏன்னா அவன் ராஜ தேசத்துக்கு ராஜாவாக மாறாட்டி கூட ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். ஹல்லேலூயா. அப்படி தானே? அவனுக்குன்னு தனி மேன்மை இருக்குது, நிறைய வயல்கள் இருக்குது, வீடுகள் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் எப்படி அழிஞ்சு போயிட்டான்? ஏன் அப்சலோம் அழிஞ்சான் சொல்லுங்கள்? ஏன் அழிஞ்சான்? ஒரு காரணம். என்ன காரணம்? அவனால் என்னது? அம்னோனை மறக்க முடியல. அம்னோன் பண்ண தப்பை என்ன செய்ய முடியல? அவனால் மறக்கவே முடியல. தேவன் அதை அவனுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவன் சுபாவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அவன் நல்லா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? அப்சலோம் எப்படி தான் அவன் அவங்க அப்பா அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ண ஒதுக்கி வச்சிட்டான். அவன் என்ன பண்ணியாச்சு? என் முகத்திலே முடிக்காதனால என்ன பயந்து போயிருந்தான். இப்போ ஊருக்குள்ளே வர வச்சதே பெரிய விஷயம். அவனை ஊருக்குள்ளே வர வச்சு உட்கார வச்சா என்ன பண்ணான்? என்ன பண்ண சொல்லுங்கள்? அவங்க அப்பனுக்கே என்ன செஞ்சான்? வெட்டு வச்சான். அதானே? அவங்க அப்பாவுடைய மறுமனை ஆட்டிகள் இடத்துல பிரவேசித்தான். இப்படி இந்த மாதிரி சுபாவமெல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? எங்கள் டீச்சர் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தர் ஒரு காலத்தில் ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப பெருமையாயிட்டாங்க அப்படிங்க சொல்கிறாங்களா? அப்படி கிடையாதான். அவங்க பெருமையானவங்க தான். இப்போ தான் அது வெளிப்படுது. ஹல்லேலூயா. புரியுது? அப்சலோம் நல்லவன் கிடையாது, அவன் மோசமானவன் தான். அது இப்போ என்ன செய்யுது? வெளிப்படுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த குணங்கள் அவங்க தேவனிடத்தில் மனம் திரும்பாத யோசேப்பை பற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோபு மரிக்கும்போது என்ன சொல்கிறான்? அவங்க சகோதரர் என்ன சொல்கிறாங்க? நம்ம தகப்பனார் மரிக்கும்போது எங்களை பற்றி சொன்னார், நீ மனஸ்தாபமாக இருக்கக்கூடாது, மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னுவாங்க. அப்படி தானே? ஆனால் உண்மையிலே யோசேப்பு சொல்லியிருப்பான்னு நினச்சாங்க அவங்க. யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான்? யாக்கோபிட்ட இவங்க தான் விற்றாங்கன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி இதனால் பழி வாங்கிடுவானு பயப்படுவாங்க. ஆனால் உண்மையிலே யோசேப்பு என்ன பண்ணவே இல்லை? அவங்க யாக்கோபிட்ட பேசவே இல்லை, இவங்க தான் விற்றாங்கன்னு சொல்லவில்லை. யாருக்கிட்டையுமே என்ன செய்யலை? அவன் சொல்லலை. என்னை களவாக கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொன்னான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கிட்ட அந்த மற்றவங்க மேலே பழி சாட்டுற ஒரு சுபாவமே கிடையாது. ஹல்லேலூயா. யோசேப்பால் பழி சாட்ட முடியும், அவன் பழி சாட்டினா அது நியாயம், ஆனால் அவன் பழி சாட்டலை. ஹல்லேலூயா.
அவன் நீதிமான். ஹல்லேலூயா. யாரையுமே பழி சாட்டவே மாட்டேன், யாரை பற்றியுமே நான் பேசவே மாட்டேன், அடுத்தவனை பற்றி நான் இழிவாக பேச மாட்டேன், அடுத்தவனை குறை சொல்ல மாட்டேன்றவன் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மறதி. என்னது? அவன் மறந்துட்டான். அவன் குழுக்களை போட்டது மறந்துடுச்சு, ஜெயிலுக்கு போனது எல்லாம் மறந்துடுச்சு. யோசேப்புக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. அவனுக்கு என்ன சொல்கிறான்? எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு, அவங்க அப்பா வீடெலாம் மறந்துடுச்சு, இவன் குழுக்களை தூக்கி போட்டதெல்லாம் மறந்துடுச்சு, இவங்க வந்து என்னது என்னை விற்றதெல்லாம் மறந்துடுச்சு, நான் ஜெயிலுக்கு போனதெல்லாம் மறந்துடுச்சு, எல்லாமே மறந்துடுச்சு. ஹல்லேலூயா. யார் வந்து தான் மேலே பழி சாட்டி தன்னை ஜெயிலில் போட்டானோ அவன் குடும்பமாக வந்து லைனில் நிற்கிறான் யோசேப்பிட்ட. தாத்தா ஹல்லேலூயா, நான் சாப்பிட்ணும். ஹல்லேலூயா. எவன் வந்து குழிக்கழுதி போட்டு சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு சொன்னானோ அவன் வந்து விழுந்து கிடந்து கேட்டான் ஆண்டவனேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பல முறை விழுந்தான். காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? தேவன் இவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா, நீ பலன் அடைவாய். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாளில் நம்ம என்ன தீர்மானம் பண்ணோம்னா, இந்த ஆசீர்வாதத்தை யார் தாங்க நமக்கு தர முடியும்? தேவன் மட்டும்தான் தர முடியும். நம்ம எங்கேயும் மனுஷனிடத்தில் தேடக்கூடாது, அல்லது நம்மளாக ட்ரை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நம்மளாக ட்ரை பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணும்? தேவன் ஒரு மனிதனுக்கு என்ன தர முடியும்? மறதியை தர முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் கடந்த காலத்தை மறக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படி தானே? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் லவ் பண்ண பொண்ணு என்ன செய்ய மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. அது ஒரு முள்ளு மாதிரி அவங்களை என்ன பண்ணிட்டே இருக்கும்? குத்தினே இருக்கும். அதை மறக்கவே முடியாமல் சூசைட் பண்ணிடுறாங்க. அதானே? எவ்வளோ பேர் சூசைட் பண்ணுறாங்க. யோசேப்புக்கு தேவன் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள்? மறதியை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மறதி தான். என்ன மறதி? அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி இருக்கிற காரியங்கள்லாம், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள்லாம் நம்ம மறந்து போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்கள், அந்த மறக்க மட்டும் செய்யலை அவர். நமக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் நம்ம செய்தோமோ, என்னெல்லாம் நம்ம வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், பாடுபடுத்தப்பட்டிருக்கலாம், நீங்களே தனியாக போயிட்டு கக்குசியாக அப்படி இருக்குன்னு போய் கழுவிருக்கலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் பலன் தருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக பலன் தருவார். தேவனுக்கு என்ன செய்திருந்தாலும், இந்த பூமியில் என்ன நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவன் பரலோகத்தில் பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நான் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். பரலோகத்தில் நம்ம பரலோகம் போனதுக்கப்புறம் நமக்கு இந்த பூமியில் உள்ள துன்பங்கள் மறந்துடும். ஹல்லேலூயா. நம்ம பரலோகம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பலன் அடைவோம். என்னெல்லாம் நம்ம நன்மை செஞ்சோமோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம பலன் அடைவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக பலன் அடைவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து கேரண்டிங்க. அது வசனம் தெளிவாக சொல்லுது. உனக்கு பரலோகத்தில் வந்து என்னது? நீ தேவகுமாரன் போல், தேவபுத்திரனை போல், தேவனுடைய குமாரத்திகள் போல் இருப்போம். நம்ம அங்கே துன்பம் கிடையாது, அழுகு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுகமாக இருப்போம், ஏசப்பா கூட இருப்போம் நம்ம. ஆனால் அது நமக்கு தெரியும். இப்போது பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, நானும் நம்புகிறேன், நம்ம பரலோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத இங்கேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறத இங்கேயே கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏசப்பா சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னு. அப்போ நமக்குள்ள தேவராஜ்யம் இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம அந்த சொர்க்கத்தை இந்த பூமியில் நம்ம அனுபவித்து அப்படியே தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். நம்ம புரியுதா? இந்த பூமியில் வாழும்போதெல்லாம் வந்து நம்ம பரலோகத்தினுடைய வாசனை இல்லாமல், பரலோக அனுபவமே இல்லாமல், பரலோகத்தினுடைய எந்த ஒரு வாஞ்சையுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு அப்படி டக்குன்னு பரலோகத்துக்கு போவோன்னா, இது என்னங்க? இது என்னது? இது மேஜிக்கா? ஏசப்பா மேஜிக்கெலாம் பண்ண மாட்டாருங்க. இங்கே வாழும்போதே நமக்கு என்ன தெரியும்? இப்போது நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது என்னாகுது? உங்களுக்கு கன்ஃபார்மாக என்ன டிக்கெட்டு, அப்புறம் ஒரு நாள் கழிச்சு மெசேஜில் என்ன கோச்சு வருதா இல்லையா? நீங்கள் அப்கிரேட் ஆனால் நீங்கள் எல்லாம் வருமா இல்லையா? வரும். அது மாதிரி என்னது? நம்ம இன்றைக்கே பூமியில் வாழும்போதே நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், கண்டிப்பாக நான் வந்து பரலோகத்துக்கு போவேன், கண்டிப்பாக. ஏன்னா இப்போவே நமக்கு வாழ்க்கையில் சில மறதிகளை தேவன் தருவார் பாருங்கள். சிலதெல்லாம் மறந்துடும். நம்மளை பற்றி விரோதமாக பேசுகிறவங்கள பற்றி நம்ம மறந்துடுவோம். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு காலத்தில் இந்த மனுஷன் என்னெல்லாம் பேசணும்னு அவன் நினைப்பான். நமக்கு மறந்துடும். ஐயோ எனக்கு என்னது மறந்துருச்சே அப்படி மறந்துடுவோம்.
நம்ம அது மட்டும் இல்லைங்க, நாம் வந்து இந்த பூமியில் வாழும்போதே நம்ம பலன் அடைய ஆரம்பிப்போம். நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் தாரார. அப்போ என்னது, அப்போ வந்து நம்ம பலன் அடைய ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியும் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் எல்லாம் நமக்கு தேவன் தருவார். அப்போது இந்த நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்களில் நாம் தேவ ராஜ்யத்தை பூமியில் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை இப்போ செய்ய தொடங்கணும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன நோக்கம் இருக்கணும், நான் வந்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போகணும். எங்கே போகணும், நம்ம பரலோகத்துக்கு நான் போவேன். ஹல்லேலூயா. அப்போது பரலோகத்தில் என்ன கிடையாது, ஞாபகம் கிடையாது. என்ன ஞாபகம் கிடையாது, இந்த பூமியில் வாழ்ந்த காரியங்களை எனக்கு பரலோகத்தில் தேவன் ஞாபகப்படுத்த மாட்டார். நான் ஒன்று சொல்லட்டா, பரலோகத்தில் நமக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு வச்சிங்களேன், இருக்குது. நம்ம தாத்தா பரலோகத்துக்கு போவாரா, போகலைன்னு வச்சுங்க, நமக்கு எப்படி இருக்கும், பரலோகமாக இருக்காது. அப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், நமக்கு சில விஷயங்கள் மறக்கலையா, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு மறக்கணுங்க, நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அது கடந்த காலங்கள்லாம் நமக்கு ஞாபகத்திலே வருதுன்னு சொன்னால், பிசாசுக்கு பெரிய ஆயுதம் என்னதான், அதுதான் பிசாசுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, கடந்த காலத்தை மனசில் நினைப்பூட்டி நம்மளை பாவியாகவே வாழ வைப்பான். உதாரணத்துக்கு நம்ம சவுல் ராஜா எடுத்துங்க. என்ன பிரச்சனை, ஒரே ஒரு நாள் தாவீது ராஜாவை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ன்னு பாடினாங்க. இதில் என்ன ஒரு பாடிட்டாங்க, ஏதோ தப்பு தான். ஏன், தாவீது வந்து இப்போ தான் வந்திருக்கான், சவுல் வந்து ராஜா, அவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, இப்படி பாடிடக்கூடாது. பெண்களே அப்படி தானே பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ என்ன கதை ஆயிடுச்சு, ஏன்னா குடி கெட்டது நிறைய இடத்துல என்ன தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள் பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் வந்து பைபிளே சொல்லுது பலவீனமானவர்கள். நம்ம சபையில் எல்லா பெண்களும் நல்லவங்கன்னு நான் நம்புகிறேங்க. அல்ல நம்புகிறேன், நீங்கள் ஒத்துக்கிடணும். ஆனால் அதாவது உலகத்தில் சொல்லுவாங்க, பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். அப்படி பைபிள் தான் உண்மையை சொல்லும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பைபிள், பெண்கள் பலவீனமானவங்க, அதனால் அவங்களும் நம்ம கூட பரலோகத்துக்கு வர்றதுக்காக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சொல்லுதா சொல்லலையா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது எல்லா பெண்களும் சொல்லுங்கள், பெண்களில் சிலர் இருக்காங்க தெபோராள் மாதிரி. ஹல்லேலூயா. பெண்களில் சிலர் இருக்காங்க தபித்தாள் மாதிரி. பெண்களில் சிலர் இருக்காங்க எலிசபெத்து மாதிரி. பெண்களில் சிலர் இருக்காங்க மரியாள் மாதிரி. இல்லைன்னு நான் சொல்லியே. ஹல்லேலூயா. அப்படின்னு இருந்துட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. அப்படி இருங்க நீங்கள். ஹல்லேலூயா. பொதுவான லெவலில் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அப்போ பாருங்கள், என்ன சொன்னேன், பிசாசு என்ன பண்ணுவான்னா சவுல் மாதிரி நம்ம பண்ணுவான். சவுல் பாருங்கள், மறக்கவே இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் தானே, ஒரு பாட்டு பாடிட்டாங்க. என்ன தாவீது வந்து ஏழை கிளம்புடான்னு சொல்லி இவனை வந்து சிங்காசனத்தில் உட்காரலையே, ஒன்றுமே பண்ணலையே. அவன் போகிற இடத்துக்கு போக சொல்கிற இடத்துலாம் போகிறான்ல தாவீது, எங்கே போக சொன்னாலும் போகிறான். அப்படி தானே, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை கொண்டு வாண்டான், 100 பேரை சாவடித்து கொண்டு வரான். என்ன சொன்னாலும் தாவீது செய்ய ரெடியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. மகா புத்திமானாய் தாவீது இருந்ததை கண்டு சவுல் பயம் அடைந்தானாம். ஹல்லேலூயா. ஏன் பயம் வருது தெரியுமா, அந்த பிசாசு என்ன பண்ணுது, அவனை ஞாபகப்படுத்தினே இருக்குது. ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தியா, உனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க, அவனுக்கு 1000 கொடுத்தாங்க. அப்படியே சொல்லி என்ன பண்ணிட்டே இருக்குது, அப்படி சொல்லியே சவுலுக்கு மறதி இல்லாமல் ஞாபகத்திலே வச்சிருந்து அவன் வாழ்க்கையை என்ன பண்ணுது, கெடுத்துருச்சு பிசாசு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தால் நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துடணும். ஆண்டவர் மறக்க சொல்லுவார், மறந்துடுறா. அப்சலோம் கூட நல்லா சொல்லுவான் தெரியுமா, தாமார்கிட்ட அம்னோனை குறித்து என்ன சொல்லுவான், அவன் உன் சகோதரன், உன் மனதிலே வைக்காதே. நல்ல ஆலோசனை தான், ஆனால் அது அவன் செய்யலை. ஹல்லேலூயா. அப்படி தானே. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு, ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அதானே, நம்ம நல்ல ஆலோசனை கொடுப்போம். அவன் பாருங்கள், நான் உட்பட நம்ம சொல்கிறது நம்ம என்ன தெரிய மாட்டேங்குது, செய்ய தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா சொல்லுவோம். கவனிங்க. அப்போ இன்றைக்கி என்னென்னா, நம்ம மறக்கணுங்க, நம்ம நினச்சினே இருக்கக்கூடாது. சிலர் நம்மளை வந்து கிளப்பி விடுவாங்க தெரியுமா, போன வருஷம் பார்த்தியா அவன் என்ன சொன்னா பார்த்தியா, நீ மந்துடாத, உனக்கு நம்ம சொந்தக்காரங்க தான் அதை அதிகமாக செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். எல்லாம் நமக்கு பிசாசு ஞாபகப்படுத்துகிறோம், நம்ம சொல்லி ஏசப்பா இதை நான் மறக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா யோசேப்புக்கு தேவன் அந்த மறதியை கொடுக்கலையா, மனாசையை மறதியை கொடுத்தார்ல, அப்போ நமக்கும் அவர் கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் தெரியுமா அவன் வாழ்க்கையில், யோசித்து பாருங்களேன். வருஷங்களாக என்னது, அவன் ஜெயிலில் இருந்தது, நிலவரையில் கிடந்ததில் யோசித்து பாருங்கள். அவன் ரொம்ப கொடுமையாக கழுத்தில் சங்கிலி போட்டிருந்தாங்களாம். பைபிள் சொல்லுது, அவன் பிராணன் சங்கிலி அடைப்பட்டிருந்தனா கழுத்தில் சங்கிலி போட்டிருந்தாங்களாம். இல்லையா, ஒரு கந்தலான ஆடையில் அவன் இருக்கிறான். அவர் அடிமை, அவன் கையை கட்டிட்டு நடந்து போகணும் பாருங்கள். ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். ஆனால் தேவன் என்ன பண்ணார், அதெல்லாம் மறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த 10 பேர் வரும்போது வாங்கடா வாங்க, என்ன பண்ணிருப்போம்,
ஒரு நாள் ஒருத்தனை கட்டி வைத்ததுக்கே என்ன பண்ணாங்க, அப்படியே என்ன அலறாங்கல்ல. ஒருத்தனை யாரை கட்டினான்? யோசேப்பு சிமியோனை தானே கட்டினான். நான் நினைக்கிறேன் அவன் தான் அவனை குழுக்குள் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கலையிலேயே என்ன பண்ணான், அவனை பிடிச்சி கட்டி வச்சு என்ன பண்ணான், போங்கடான்னு அனுப்பினா பாருங்கள். அதுக்கே அப்படியே மிரள்றாங்க. ஆனால் இவனை என்ன பண்ணாங்க, இறக்கமே இல்லாமல் இவனை தூக்கி குளிக்கில் போட்டு அப்புறம் அதுக்கு விற்றுட்டாங்க. அப்புறம் வேலை பேசி விற்றாச்சு. வீட்டில் போய்ட்டு ஒரு மிருகம் அவனை கொண்டுடுச்சுன்னு அழகாக போய் சொல்லியாச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யோசேப்பு பாருங்கள், இவ்வளோ பண்ணிட்டாங்க இவங்கன்னு. என்ன பண்ணுறான், அவன் மறந்துட்டாங்க. தேவனே மறக்க பண்ணான்னு சொல்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நம்ம வந்து கஷ்டப்படும்படி நான் உங்களை பேசியிருக்கலாம் சில வருத்தமான வார்த்தைகள். நீங்கள் மறந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுனதை நான் மறந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ அந்த மறதி என்பது தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம், முக்கியமாக கடந்த காலத்தை குறித்து. ஹல்லேலூயா. பிசாசுடைய பெரிய ஆயுதமே கடந்த காலத்தை மறக்கவே கூடாதுங்கிறது தான். ஹல்லேலூயா. உலகம் வந்து நமக்கு அப்படி தான் போதிக்கும். என்ன தெரியுமா சொல்லும், மறந்துடாத, நீ நடந்து வந்த பாதையை மறந்துடாத. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு காலத்தில் எப்படி இருந்துன்னு மறந்துடாடா, அதெல்லாம் மறந்துடணும். ஹல்லேலூயா. தேவன் வந்து நம்மளை என்னது, கடந்த காலத்தில் உள்ள பகை, விரோதம், சண்டை எல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, இச்சை எல்லாம் மறந்துடணும். மறந்துட்டு இன்றைக்கு என்னை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் நமக்கு பலன் தருகிறவர். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நம் தேவன் வந்து கண்டிப்பாக பலன் தருவார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன செய்தாலும் பைபிள் சொல்லுது, இம்மையிலே 100 மடங்கு நம்ம பலன் அடைவோமா. ஹல்லேலூயா. 100. இயேசு கிறிஸ்துக்காக ஒருத்தர் தன் சகோதரனை விட்டுட்டான் வச்சுக்கலாம். ஏசப்பா கொண்ட கூட பிறந்த சகோதரனை விட்டான்னா 100 சகோதரனை கற்று தர முடியும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்கள், இயேசுக்காக விட்டாதான், யாருக்காக விட்டல, சும்மா சண்டை போட்டு வந்ததை பற்றி நான் பேசலை. அப்போ இயேசு கிறிஸ்துக்காக நம்ம என்ன நன்மை இழந்து போனோமோ கண்டிப்பாக என்ன செய்வார் தேவன் நமக்கு, அவர் தாங்க பலன் தருவார். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த மறதி அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறாதவங்க நரகத்துக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. பலன் அடைதல் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பெறாதவங்க நரகத்துக்கு போகிறவங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பலனே கிடையாது. சங்கீதம் 9:17 வாசிங்க. ம் 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 ஓகே. அப்புறம் இன்னொரு வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 50:22. ம் 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 22 சொன்னேன் போதும். அப்போ யோபு 8:13. யோபு 8:13. யோபு 8:13 வாசிங்க. ம் ம் இந்த நரகத்துக்கு போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் இருக்குது, தேவனை மறக்கிறவர்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, நரகத்துக்கு யார் போவா? நரகத்தில் தான் என்ன கிடையாது, மறதி கிடையாது இல்லையா? அப்போ நரகத்துக்கு யார் போவா அப்படின்னா, தேவனை மறக்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை மறக்கலைன்னா என்ன செய்யணும்? தேவனை மறக்கலைன்னா என்ன செய்யணும்? இப்போ காலையில் எழும்புலேருந்து நட்டு படுக்கிற வரைக்கும் தேவனை பற்றியே நம்ம நினைக்கணுங்க. அவருடைய வசனத்தை படித்து அதை தியானித்து என்ன பண்ண, இரவும் போகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான் வாசிக்கிறோம்ல. அப்போது நம்ம தேவனை மறக்கக்கூடாது. தேவனை எப்படி மறக்கலாம் சொல்லுங்கள், எப்படி மறக்கலாம்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனே மறந்துடும் சிலர். எவ்வளோண்ணே அதை தேவனை மறக்கிற ஒரு 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 என்னது ஒரு இதுதான் மறந்துடுறது. அப்புறம் சிலர் என்னவாங்க, ஐயோ இன்றைக்கி நான் உபவாசம் ஜெபனே எனக்கு தெரிஞ்சால் வந்திருப்பேன்னுவாங்க. சிலர் மறந்துடுவாங்க. அப்படி தானே? காலையில் எழுப்பி ஏன் அந்த ஜெபம் பண்ணல சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுங்கிற ஞாபகமெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்ற ஞாபகம் இருக்குது. நம்ம நிறைய நேரங்களில் வசனத்தை மறந்துடுறது தேவனை மறக்கிறதாங்க. அப்போது தேவனை வந்து பைபிள் சொல்லும், வழி இல்லாமல் அவரை நினைத்துக்கொள், உன் வழியில் அவர் என்ன செய்யும் நினச்சிக்கோ, உன் வழி வாய்க்கும். அப்போ நம்ம தேவனை சிலர் நேசிப்பாங்க, அவர் ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆராதிப்பாங்க, தேவனே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரலோகம் உண்டு. அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய கடந்த காலங்கள் மறக்கப்பட்டு போய்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்போம், எப்போதுமே நம்ம வந்து ஒரு தியானத்திலே இருக்கணுங்க. அதாங்க தேவனை நினைக்கிறது. எப்போதுமே 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு வசனத்தை மெடிட் பண்ணினே இருக்கணும். நம்ம காலையில் எழுப்பி வேதம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளோட கர்த்தர் பேசுவார்ல, அப்படி பேசினோடனே என்ன பண்ணணும், அந்த வசனத்தை மறக்கவே கூடாது. அதையே நம்ம திரும்ப திரும்ப மெடிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதையே நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். அதுதான் தேவனை மறக்காமல் வாழ்வது. தேவனை மறக்காமல்லாம் பாருங்கள், இப்போ யோசேப்பை பாருங்களேன், அந்த பாவம் செய்து அவ சொல்கிறா,
அப்போ போத்திபார் மனைவி பேசும்போது சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ கூட தேவனை நினைக்கிறான் அவன், தேவன் இதை பார்க்குறாருன்னு சொல்லி. அப்போ எல்லா நேரமும் தேவனை பற்றிய ஒரு சிந்தையோடு கூட, தேவனுடைய வார்த்தையை பற்றிய சிந்தையோடு, தேவன் இதை பார்க்குறாரு, கேட்குறாரு, அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனை நினைச்சாலே கண்டிப்பாக அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனை நினைக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தேவன் வந்து, இப்போது நீங்கள் ஒரு தப்பு செஞ்ச உடனே ஜெபம் பண்ணுவீங்களா? ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, ஒரு தவறு பண்ணிட்டீங்க, இப்போ போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் வருமா? வராது. ஏன் வராது? ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தேவனை பற்றி எல்லாருக்கும் என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் யார் நல்லா ஜெபம் பண்ணுவா? தப்பு செய்யாமல் பாவம் செய்யாமல் இருக்கும் என்ன பண்ணுவாங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கம்பீரமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்கள், பரிசுத்த ஆவி இல்லாமல் யாருமே தேவனை கர்த்தர்னு சொல்லவே கூடாதான். ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தர் இன்றைக்கி நல்ல பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ண சொன்னால் அவங்களுக்கு ஜெபம் வரவே வராது, கண்டிப்பாக வராது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். அப்போ நம்ம தேவனை நினைக்கும் போது தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கண்டிப்பாக நம்முடைய பழைய வாழ்க்கைகள் மறக்கப்படும். தேவனை நினைக்க 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 நம்ம என்ன உண்டாயிடும்? பழைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மறக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கடந்த காலங்கள் மறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மறதிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. எங்கே தாரார் சொல்லுங்கள்? எங்கே தாராரு? சிறுமைப்பட்ட இடத்துல தராரு. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தான் சொல்கிறான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு? எனக்கு வந்து அவருடைய வார்த்தையை பலிக்கப்பட்ட யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், இந்த ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொண்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் 105 சங்கீதம் என்ன சொல்லுது? 105 சங்கீதம் 17 முதல் வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதுதான் வாழ்க்கையில் வெற்றின்னு பைபிள். அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கல. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அப்போ யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்படுறான் அப்படின்னா, அவன் சதா காலமும் எதை மனசில் வச்சிருக்கிறான்? தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையை தான் வச்சிருக்கான் மனசில். தேவன் யோசேப்புக்கு என்ன சொன்னார்? சொப்பனத்தின் மூலம் தான் அவங்கள்ட்ட பேசினார். தானே? என்னது? உன்னை வந்து நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தாய் தகப்பனை விட உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சகோதரோட நான் உயர்த்தி வச்சுருப்பேன். நீ வந்து அவங்கள பிழை போட்டு உன்னால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்றதை தேவன் பேசுகிறார். யாருக்கு? யோசேப்புக்கு. பாருங்கள், யோசேப்பு என்ன பண்ணுறான்? தேவன் தனக்கு பேசின வசனத்தை, தேவன் தனக்கு பேசின வார்த்தையை, அது சொப்பனத்தின் வடிவத்தில் தான் வருது சொல்லப்போனால். அதை யோசேப்பு என்ன பண்ண மாட்டேங்கிறான்? அதை மறக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து அதை மறந்து போகும்படி அவனுக்கு உபத்திரவங்கள் வருது. அதை மறந்து போகும்படி அவனுக்கு வீண் பழி வருது. அவன் மறந்து போகும்படி அவன் சகோதரர்கள் பயக்கிறாங்க. பாருங்கள், யோசேப்பு அந்த தரிசனத்தை மறந்து போகிறதுக்கு யோசேப்புக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? சொல்லப்போனால் தேவன் வந்து யாரும் என்ன பண்ண சோதிக்க மாட்டாருன்னா வசனம் சொல்லுது. அப்போ யார் சோதிப்பா? இப்போது இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கிட்ட சொல்கிறார்ல, பிசாசு சொலவில் போட்டு ஒன்று சோதிக்கும்படி கேட்டான், நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன்றாரு. அப்போ சோதனைக்காரனை யார் சோதனைக்காரன்? பிசாசு தான் சோதனைக்காரன். ஓகேவா? தேவன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பிசாசை வந்து வேலை வாங்குறாரு. எப்படி வேலை வாங்குறாருன்னா, நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிசாசு பூமியில் என்ன இருக்கான், இன்னும் அழியலை, நரது போல. அவன் தேவனுக்கு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் பைபிளே சொல்லுது. ஹல்லேலூயா. என்ன ஊழியம் பண்ணுறான் பிசாசு? என்ன ஊழியம் பண்ணுறான் சொல்லுங்கள்? சோதனைக்காரன். சோதனை நம்ம குற்றம் சாட்டுறான். அது வந்து அவனுடைய வேலை அது. ஆனால் பிசாசை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும் தேவன், இப்போ பேதுரு பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் அவன் கேட்டானா, அவனை போட்டு நான் சோழலை போட்டு புடைக்கிறேன், அப்போ விசுவாசம் நடக்கலையான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சரி சோதிச்சுக்கோ, அவன் என்ன பண்ணாத, விசுவாசத்தை மட்டும் அழிச்சிடாத. அது மாதிரி யோபுடைய வாழ்க்கையில் யோபு பற்றி பர்மிஷன் கேட்குறான். அவனை நான் இது பண்ண போகிறேன், நான் பாரு, உன்னை சும்மாலாம் உணங்கலை, அவன் வந்து நீ ஆசீர்வதிச்சனால தான் உனக்கு, அப்போ நீ என்ன பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் பிராணனில் கை வைக்காத. ஹல்லேலூயா. அப்போ இது மாதிரி தேவன் அனுமதி. பைபிள் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இன்றைக்கும் பிசாசு என்ன பண்ணான்? யார்? இயேசுநாதரையே அவன் சோதித்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து பிசாசுக்கும் தேவனுக்கு என்ன போட்டினா, பிசாசு வந்து நரகத்துக்கு இன்னும் போகலை, இந்த பூமியில் வந்து அவன் வாழ்ந்து நிற்கிறான். அவன் நரகத்துக்கு போகிறான்னு சொல்லி அவனுக்கே தெரியும். அவனுக்கு பதிலாக நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறான்னு சொல்லியும் பிசாசுக்கு தெரியும். அவன் ஸ்தானத்தில் நம்ம போகிறோம். இப்போ அவனுக்கு பதிலாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்போ இப்போ தேவனுக்கு பிசாசுக்கு என்ன போட்டினா, எனக்கு பதிலாக நீ படைச்சல பாரு, இவனும் போய் சொல்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு பதிலாக நீ படைச்சல, இவனும் திருடுறான். எனக்கு பதிலாக இவனை படைச்சல, இவனும் இச்சிக்கிறான்.
அப்போது நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இவன் பண்ணுறான்னு எப்படி சொல்கிறேன்னா, பண்ண வைக்கிறது யார்? அவன் தான் பண்ண வைக்கிறான். அவனே பண்ண வச்சுட்டு என்ன சொல்கிறான்? தேவன் இடத்துல போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நான் தான் சொன்னேன் ஆனால் பண்ணுறான்ல, அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்? தேவன் இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறான், இப்போவும் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சிலரை என்ன பண்ணுறாருன்னா, சரி சோதிச்சு பாடுறா தானியேலை, ஹல்லேலூயா, சோதிச்சு பாடுறா யோசேப்பை, ஹல்லேலூயா, சோதிச்சு பாடுறான்னு சிலர் என்ன பண்ண அனுமதிச்சிடறார். ஹல்லேலூயா. ஹலோ, பிசாசு சோதிக்காமல் யாருமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடையாது. பிசாசு தான் தேவனுடைய ஒரு ஊழியக்காரன். எப்படி நான் இந்த பூமியில் மனுஷங்க ஊழியம் பண்ணுறான், அதே மாதிரி பிசாசும் ஊழியம் பண்ணுறான். அவனே நம்மளை படைச்ச மாதிரி யாரையும் படைச்சிருக்கா? பிசாசுனா நிறைய பேர் என்ன நினைக்காதீங்கன்னா, ரொம்ப அழகாக இருப்பான் பிசாசு, அது மாதிரி மறந்துடாதீங்க, ரொம்ப அறிவாளி. பிசாசு வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகமே எப்பவும் போய் தான் சொல்லுங்கள். உலகம் பிசாசு எப்படி வச்சுருக்குது? ஓனிடா டிவியில் வரதான் பிசாசு தானே, 2 கம்பு வச்சுன்னு முட்டை மட்டையாக உட்காந்துருக்கு பிசாசு. அப்படி பிசாசு இருக்காது. பைபிள் சொல்லுது, அவன் ஞானம் உள்ளவன் வாசிக்கிறான். யார்? ஞானவான். தானியேலை பார்க்கிலும் ஞானவான். அப்புறம் அவன் ரொம்ப அழகானவன் தானியேல் புஸ்தகம் சொல்லுது. அவன் அழகு என்னது? ரொம்ப அழகானவன் பிசாசு. பிசாசு எப்படி அழகானவன் இப்போ எப்படின்னா, சில பசங்க சில பொண்ணுங்களை லவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பொண்ணு அசிங்கமாக இருக்கும், பையன் அழகாக இருப்பான், ஆனால் அந்த பொண்ணை அவங்க லவ் பண்ணுவான். ஏன்னா அது பிசாசு என்ன பண்ணுவோன்னா, அந்த பொண்ணுக்குள்ளே பூந்துட்டு அந்த பையன் அந்த பொண்ணை பார்க்கும்போது அழகாகவே அந்த பையனுக்கு தெரியும். அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் அந்த பையனுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ தான் லவ் பண்ணோமா, இப்படி தான் இருக்கிறான்னு. அப்போ பிசாசு விளையிடும். இதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும். பசங்க வந்து என்னது ரொம்ப கேவலமாக இருப்பாங்க, நீங்கள் பார்க்குறோம்ல ரோட்டில், அந்த பொண்ணுங்க வந்து அழகாக இருப்பாங்க, ஆனால் கிளி குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி என்னது சில ஜோடிகள் சுற்றும் ரோட்டில். ஏன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுவான், அந்த பையனுக்குள்ளே பூந்துருவான். அப்போ அந்த பையனை பார்த்தா அவளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும் கல்யாணம் வரைக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் கள்ளக்காதலில் இருக்காங்க. ஹல்லேலூயா. இது தவிர்க்க முடியாது, அது சாத்தான் அப்படி பண்ணி வைத்தது. ஹல்லேலூயா. அதனால் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா மேக்ஸிமம் அதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்கு இல்லை மேக்ஸிமம் 100% சான்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ பிசாசு அழகானவன். அதனால தான் என்னது இப்படிலாம் இருக்குது. பிசாசு ரொம்ப அழகானவங்க, பிசாசு ரொம்ப அறிவானவன். அவன் இன்றைக்கும் தேவனுக்கு ஊழியம் பண்ணுறான், அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என்ன ஊழியம் பண்ணுறான்? சோதிக்கிற ஊழியம் பண்ணுறான். அவன் அறுத்து தான் போகிறான், அவனா அந்த வேலையை வாலண்டியராக செய்கிற மாதிரி செஞ்சுன்னுக்கிறான். அவன் போக வேண்டிய ஒரு ஓரமாக சும்மா உட்கார வேண்டியானே, போய் குறை சொல்லினே இருக்கிறான். வேணா பாரு என்ன பண்ணுறேன் பாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை வந்து விட்டுறாரு. நம்ம வந்து விழுந்து போன பிறகு எங்கே வருவோம்? ரெண்டாவது ஆண்டவரே நம்மகிட்ட வருவோம். அது என்ன சொல்லுவோம்? நமக்கு அறிவு இருக்குது. ஆவியானவர் சொல்லுவார், பிசாசு ஒன்று வஞ்சித்துட்டான், நீ அது மாதிரி பாவம் செஞ்சுன்னு சொல்லுவார் ஆவியானவர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாவம் பண்ணது மண்டே, டியூஸ்டே என்ன பண்ணுவோம்? எஸ்ஸப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பிசாசு என்னை நமக்கு அந்த அறிவு வந்துடும். என்ன பிசாசு என்னை வஞ்சித்துட்டான், நான் இந்த மாதிரி செய்யும்படி பண்ணிட்டான், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்னு செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நல்லா போயிடும். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பிசாசு வந்து என்ன செய்வான்? தூண்டுவான். இப்போ நமக்கு என்ன அறிவு இருக்கணும்? இந்த பாவி பையன் நம்ம என்ன பண்ணுறான்? படுத்துனா நம்ம வந்து புத்தி இருக்கு. என்ன புத்தி இருக்கு நமக்கு? நம்மளை சோதனைக்காரர் வந்து சோதிக்கிறாங்கிற அறிவு இருக்கணும். சரியா? அப்போ பாருங்கள், சில பரிசுத்தவான்கள் பைபிளில் நீங்கள் பாருங்கள், பிசாசு கையில் தேவன் கொடுத்து கூட என்ன செய்யலை. யோபுடைய வாழ்க்கையை பாருங்களேன். பிசாசு எவ்வளோ சோதிச்சா கூட யோபு என்ன சொல்கிறான்? போடி அப்படின்னு நான் என்ன சொல்கிறான்? ரொம்ப கூலிங்காக இருக்கான். பிசாசு என்ன ஆகிருப்பான் தெரியுமா? மெரிசலாக இருப்பான். அட பாவி, என்ன பாடுபடுத்தினாலும் தேவனை தூசிக்க மாட்டேன்றான், பாவம் செய்ய மாட்டேன்றான். இப்போ தேவன் அவனுக்கு பலன் கொடுத்தாரா கொடுக்கலையா? பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பாருங்கள், இது மாதிரி தானியேல் பாருங்கள், சிங்க கோயிலை போட்டால். அப்போது சிலர் நம்மளோட வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்ம தேவனை ரொம்ப நெருங்க நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனை மறக்கலைன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. தேவனை மறக்கவே கூடாதுங்க. தேவனை மறந்தால் தான் என்ன வரும்? நமக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? தேவனை மறந்தால் தான் பாவம் செய்ய வரும். பாவம் செஞ்சதுக்கப்புறம் ஆகிடும் நம்ம. அதுக்கப்புறம் பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? நம்மளை வந்து அவங்ககிட்ட கூப்பிட்டு போய்டுவான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க கூட பிறந்தவங்க சாகும்போது ஆண்டவர் அவங்களுக்கு காட்டினாராம். பிசாசு வந்து 2 சங்கிலி வச்சு கட்டி இழுத்துன்னு போகிற மாதிரி ஆண்டவர் காட்டினாராம். அதே மாதிரி அவங்க இறந்துட்டாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக என் பிரதர் வந்து நரகத்துக்கு போயிருப்பார். ஹல்லேலூயா. ஏன்? எனக்கு தெரிஞ்சுது. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, சில சாட்சி நம்ம என்ன கேட்குறோம்?
இறக்குறவங்களை சாகுறவங்களே சொல்கிறாங்க, ஒரு ரதம் வந்துச்சு, என்னை கூப்பிட்டுச்சு, இந்த கூப்பிட்டு இருக்கு பாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை முக்கியம் இல்லைங்க, நம்ம இந்த பூமியில் கண்ணை மூடும்போது வாழப்போகிற வாழ்க்கை முக்கியம். ஹல்லேலூயா. அதுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று மறதி தேவை. ஹல்லேலூயா. இன்னொன்று பலன் அடைய வேண்டிய பலன் அடைதலும் தேவை. மறந்துட்டு சும்மா அதே நிலைமையில் இருக்கக்கூடாதுல்ல, புதிய ஆசீர்வாதங்களை பெறணும். ஹல்லேலூயா. இது 2மே நமக்கு தேவன் தருவார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் 2 காரியம் பண்ணணும். ஒன்று என்ன பண்ணணும், நம்ம தேவனை மறக்கவே கூடாது. முதல்ல ஹல்லேலூயா என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே விட. 2வது நம்ம என்ன பண்ணணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்கிற மாதிரி, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு என்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணாலும் யாருக்கு தான் பண்ணணும், கர்த்தருக்கு தான்ப்பா நான் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணணும். அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், பலன் அளிக்கிறவர் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியைக்கு பலன் உண்டுங்கிற விசுவாசம் நமக்கு எப்போ அவசியம். ஹல்லேலூயா. முதல்ல தேவனை மறக்கக்கூடாது. 2வது என்ன பண்ணணும், என் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், கிரியை நடப்பிச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிச்சயம் நம்ம பலன் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போது நம்மளை தேவன் சிலவற்றை மறக்க வைப்பார், நமக்கு பலனும் தருவார். ஹல்லேலூயா. உடைஞ்சு போன கையை சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனை நினைக்கணும். இப்போ நீங்கள் கிதியோன் சம்பவத்தில் நீங்கள் பாருங்கள், கிதியோன் என்ன பண்ணுறான், கிதியோன் மீதியானருக்கு பயந்து ஆலைக்கு பக்கத்தில் போரடிக்கிறான். அப்போ தேவன் அங்கே ஒரு கருவாலி மரத்துக்குள்ள உட்கார்றாரு. அது தேவன்னு யாருக்கு தெரில, அவனுக்கு தெரில, ஏதோ ஒருத்தர் உட்கார்றாருன்ட்டு என்ன பண்ணுறான், அவர் பேசும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படி நேரிடுவானேன், நாங்கள் இப்படி ஒடுங்கி போயிருக்கோமே, நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறோமே, எங்கள் தேவன் எங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை இப்போ எங்கேன்னு சொல்லுவான், அதை நினைப்பான். ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் சொல்லி, இந்த பலத்தோடு நிப்போ. ஹல்லேலூயா. அதாங்க நம்ம பலன், நம்ம தேவனை நினைக்கிறதான். எப்படி நினைக்கிறது தெரியுமா, செங்கடல் 2ஆக பிரித்தார், அப்போ என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தீரும். ஹல்லேலூயா. மாறாவி நீரை மதனமாக்கினார்னா என் வாழ்க்கையில் கசப்புகள் மாறும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் நினைக்க அதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். தேவன் நீங்கள் நினைங்க. ஹல்லேலூயா. நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பேச்சும் பேசுங்க, சிந்திங்க, நடங்க, எனக்கு பலன் கிடைக்குன்ற நம்பிக்கையில். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான், எதுக்கு ஓடுறான் சொல்லுங்கள், பரிசு பெற தானே ஓடுறாங்க, ஏதோ சும்மா நேரம் போகாமல் கொழுப்பு குறையதுக்கு ஓடுறான். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு ஓடினுக்கிறோம், நமக்கு நிச்சயமாக தேவன் பலன் தருவார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தனுக்கு தாங்க ப்ரைஸு, ஆனால் நம்ம ஏசப்பா சொல்கிறாரு, ஓடுறவனுக்கெல்லாம் ப்ரைஸு. ஹல்லேலூயா. அதான் இங்கே வித்தியாசம். எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குது நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், 2 காரியங்கள் தான். ஒன்று, நம்ம தேவனை மறந்துடவே கூடாதுன்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. நினைப்பதற்கு நிறைய விஷயங்கள் பைபிள் இருக்கா இல்லையா. எனக்கு கூட அந்த தொண்டையில் பிரச்சனை வரும்போது நான் என்ன நினச்சேன் தெரியுமா, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவளை தான் நான் நினச்சேங்க. அவளை நினச்சி தான் நல்லா ஆனினேன். ஹல்லேலூயா. அப்போ தான் எனக்கு அந்த நினைவுபடுத்தினார் ஆவியானவர். அவளுக்கு 12 வருஷமாக பிரச்சனை இருந்தது, அவள் போய் தொட்ட உடனே அந்த வேதனை நீங்கிச்சு. அப்போ ஒன்று நினச்சோன்னாச்சு, அப்போ எனக்கும் ஏசப்பா செய்வார்னு நினைச்சும் போது தான் எனக்கு அது பிள்ளைகளை மாறிச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைவுகள் நம்ம எப்போதும் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. என்ன நினைவு தெரியுமா, தேவனை பற்றிய நினைவுகள். ஆண்டவர் எப்படி பாரு, நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது மரியாளை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே, லாசரு பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ இப்படிலாம் ஏசப்பா பண்ணார். யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நீங்கள் அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஏசப்பா எப்படிலாம் பண்ணான்னு நினைக்கிறீங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அந்த பெதஸ்தா குளத்தில் ஏசப்பா எப்படி இந்த மாதிரி சுகம் தந்தார் நீங்கள் நினைக்கிறீங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் படிக்கும்போது ஐயோ அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசு எப்படி அழகாக மன்னிக்கிறார் நீங்கள் படிக்கிறீங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் படிக்கும்போது அந்த பிறவி கூட பாரு எவ்வளோ அழகாக அவனை சுகப்படுத்தினான்னு படிக்கிறீங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் என்ன படிக்கிறீங்க, ஐயோ அந்த ஒரு மெய்ப்பன் ஏசப்பா எவ்வளோ நல்ல மெய்ப்பனாக இருக்கார். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம் நம்ம, ஐயோ இயேசுவை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கமா இல்லையா. அப்போது இப்படி படிக்க நினைவு அந்த நினைவுகள் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதனால் வேதத்தை பற்றி நினைவிலே சிந்தனையிலே நீங்கள் வாழ்ந்து பழகணும். எங்கே போனாலும் அவரையே நினைக்கணுங்க, அவரை பற்றியே நீ தியானிக்கணும், அவரை மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அவரை மறக்கலைன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ சிலவற்றை மறப்பாய். ஹல்லேலூயா. வியாதி இருக்கிறதே உனக்கு மறந்துடும். ஹல்லேலூயா. உனக்கு கடன் இருக்கிறதே மறந்துடும், உனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் மறந்துடும். மறந்துடும் மட்டும் கிடையாது, அது மாறும்படியான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தருவார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமாங்க, கண்டிப்பாக நமக்கு பலன் தருகிற தேவன் நாம் ஆராதிக்கிறோம். ஏதோ என்னது சும்மா வந்துட்டு போகிறதுக்கு நம்ம வரலங்க. நம்ம எதுக்கு வரோம், நம் தேவன் யோசேப்புக்கு பலன் கொடுத்த மாதிரி எப்படி நடந்து போனவன் ரதத்தில் போனானோ
மாட்டியிருந்தானோ, கழுத்தில் விலங்கு மாட்டியிருந்தான், என்னது இப்போ என்னது பொற்சரபணி பாதரட்சை மாட்டி பொற்சரபணிகளை மாட்டி எப்படி வசனம் பாருங்க. அவனை கத்தர் மோதிரம் போட்டான் இருக்குது. அப்போ எப்படி தேவன் என்ன பண்ணுறாரு, அவனை வாழ்க்கை அப்படி தலைகளாக மாறுது பார்த்தீங்களா? அதுபோல் நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நமக்கு இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையில் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு காரியம் மறந்துடக்கூடாது, நாம் தேவனை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கிரியைக்கு பலன் உண்டுன்னு நம்பி தேவையில்லாத கிரியை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. கனியற்ற கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. என்ன செய்யணும், நமக்கே தெரியும்ல, நம்ம என்ன பண்ணால் ஆண்டு பதில் தருவார் நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன அந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ணி இன்றைக்கி என்ன செய்யணுங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம இன்றைக்கி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் அழகாக சொல்கிறான் பவுல், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடிக்கு நற்கிரிகள் செய்து பழகட்டும் அப்படின்றது. நற்கிரிகளை படிக்கிறத பற்றி இல்லை, பழகணுன்றான். அதானே, நம்ம ஒன்று படிக்கிறது வேறு, பழகிறது வேறு. அதானே, நம்ம வந்து படித்து என்னது மறந்துடுவோம், ஆனால் பழகுன்னு என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். அப்போ நம்ம தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் இன்றைக்கி அவரை மறந்துடக்கூடாது. இப்போது பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை வந்து விடாமல் ஆராதித்தான் தானியேல். எப்படி வாசிக்கிறோம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறன்னு வாசிக்கிறோம் இல்லையா? அவனே சொல்கிறான், ராஜா சொல்கிறான், தரிவு ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதே உன்னை தப்பு கலவராக இருந்தார்ல. ஹல்லேலூயா. அவனை மறக்கலை அவர். ஹல்லேலூயா. அப்படி தானே நான் சொல்கிறேன். தானியேல் வந்து 70 வருஷமாக அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? பாபிலோட இருந்தான். 70 வருஷமாக அங்கே இருந்தான். ஆனால் அங்கேருந்து எப்படி போனான்? போகும்போது சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபனாய் போனான். ஹல்லேலூயா. சிறைப்பிடிக்கப்பட்டவன் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி அவன் என்ன செய்யலை, அதெல்லாம் வருத்தப்படல. அவன் வந்து வசனம் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறுறாங்க. பைபிள் சொல்லுது தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததான். ஹல்லேலூயா. அப்போது தேவன் வந்து மறக்க மட்டும் பண்ணலைங்க, நம்மளுக்கு பலனும் தரவராக இருக்கார். ஹல்லேலூயா. அதை தான் யோசிப்பு சொல்கிறான், தேவன் என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் செய்யலை, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுகும்படி வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலுக பண்ணுவாருங்க. நம்முடைய ஐஸ்வர்யத்தை பலுக பண்ணுவார், நம்முடைய சமாதானத்தை பலுக பண்ணுவார், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்வார், கண்டிப்பாக அவர் பலுக பண்ண முடியும். அவர் மட்டும்தான் பலுக பண்ண முடியும். ஹல்லேலூயா. வேறு யாருமே என்ன செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒன்றை விருத்தி பண்ணுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுநாதர் மட்டும்தான் நம்ம பலுக பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தில் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வேணுமோ அதை கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அவரை நினைக்கணும். அவரையே நினைத்துக்கொள். வசனம் சொல்ல இல்லையா, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வசிக்கிறோமா இல்லையா? நீ தேவன் எப்போதுமே நம்மளோட இருக்க நம்ம என்ன செய்யணுங்க, நாம் அவரை பற்றியே நினைக்கணும். அவர் நினைக்கும் போதே நம்ம கண்டிப்பாக பாவம் செய்ய மாட்டோம். தெரியுமா? என்ன செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். ஏன்னா இது நான் பண்ணால் அவருக்கு பிடிக்காது, அவர் என்னோட விளையிடுவார், ஸோ நான் அதை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஆராதனையில் நான் வந்து நேற்று தான் இந்த வசனம் எனக்கு ஆண்டு பேசினார். நான் வந்து ஒரு அதிகாலை எழும்பும்போது எனக்கு இந்த வசனத்தோடே எழும்புனேன்னா அல்லது ஜோமண்டு படுக்கும்போது வசனம் கிடச்சா தெரில. நான் வந்து வசனம் கிடச்ச உடனே நான் வந்து எழும்பி எழுத எனக்கு பலன் இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி, இந்த வசனம் நல்லா இருக்கு, ஆண்டவர் பேசுகிறார், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார். வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி திரும்ப வசனம் வருது, அவன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்தார். நான் எழும்பி எழுதுறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம். டக்குன்னு எழுத முடியல, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்து அப்படியே எழும்பி எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம், எழுதவே மறந்துட்டேன். ஆனால் பாருங்கள், நான் உபவாசத்துக்கு வரும்போது உபவாசத்தில் கர்த்தர் நான் நினைவுபடுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு தர்ற வார்த்தை, உங்கள் வருத்தங்கள் மறக்கும். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கலாமா? பிரியமானவர்களே, வருத்தங்களை மறக்கும்படி தேவன் செய்வார். இது தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு சில காரியங்களை மறக்க வைப்பார். நீங்கள் நினைக்காதீங்க, திரும்ப நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்க. உங்களுக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க, மறந்துடுங்க. உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை சிலர் பண்ணியிருப்பாங்க, மறந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது விளைவின இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அதை மறந்துடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு எதிரான காரியமாக நீங்கள் உணர்றீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. பிரியமானவர்களே, எது உங்களை வந்து கோவப்படுத்துதோ, எது உங்களை எரிச்சல் ஆக்குதோ, அதை நீங்கள் மறந்துடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வருத்தங்களை மறக்க வைப்பேன் நான். ஹல்லேலூயா. வருத்தங்கள் யாவை நீ மறந்து போவாய். ஹல்லேலூயா. நீ கடந்த காலத்தை மறந்து போவாய்.
அது மாத்திரமல்ல, நீ சிறுமைப்பட்ட இடத்துல, எந்த இடத்துல சிறுமைப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, அந்த இடத்துல உன்னை பலுக பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. எத்தனை வருடங்கள் அவன் தனிமையில் இருந்தான், எத்தனை வருடங்கள் சொந்த பந்தம் இல்லாமல் இருந்தான், எத்தனை வருடங்கள் ஆதரவு இல்லாமல் இருந்தான், எத்தனை வருடங்கள் அவன் தனிமை என்பதே ஒரு கொடுமை தாங்க. எத்தனை மன உளைச்சல் இருந்திருப்பான். ஆனால் யோசேப்புக்கு பாருங்க, என் தேவன் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு நிச்சயம் இருக்குது. அவன் கண்டுபிடிக்கிறான். போத்தியார் வீட்டு வேலைக்கு போனா அவன் தயவு பாராட்டுறான், ஜெயிலுக்கு போனா அவன் தயவு பாராட்டுறான், எங்க போனாலும் தயவு கிடைக்குது. அப்ப தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை மறக்க வச்சு அதை நினைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் மறக்க சொன்னா மறந்துடுவேன். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை மறந்துரு. ஹல்லேலூயா. ஓ, அது மாத்திரம் இல்ல, எனக்கு பலன் உண்டு. என்னை பலுக பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை பலுக பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறாரு. ஒருபோது நான் சோர்ந்து போக மாட்டேன். இழந்து போனதை திரும்ப பெறுவேன். ஒரு காலத்தில் யோசேப்பு, ஒரு காலத்தில் பாருங்க, பல வர்ணமான ஆடைகளை தரித்து தகப்பனுக்கு பிரியமா இருந்தான் யோசேப்பு. ஆனா பாருங்க, தகப்பனே மறந்து போன நிலைமை. தகப்பன் நினைச்சான் செத்து போயிட்டான் யோசேப்புன்னு. ஆனா பாருங்க, ஒரு நாள் வந்தது, மறுபடியும் அவன் யாக்கோபை கண்டு கட்டி அணைத்து விடாமல் முத்தம் செய்தானாம். அந்த நாட்களை திரும்ப கொண்டு வர தேவனால் முடிஞ்சுதுங்க. தேவனால் முடியும். நீங்க நினைக்கலாம், நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? நிச்சயம் முடியும். ஹல்லேலூயா. நீங்க மடங்கி வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனை நினைங்க, தேவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, தேவனை கனம் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை கேட்கிற தெய்வச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை இது. உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நீங்கள் யாருக்கோ நினைக்காதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தேவன் உங்களுடைய கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட அவமானங்களை, நிந்தைகளை, பாடுகளை மறக்கும்படி செய்வார். மறக்கும்படி. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். உங்களுக்கு கண்டிப்பாக வேதம் சொல்லுது பாருங்க, உங்களை பலுகும்படி வைப்பார், பலுகும்படி செய்வார். அதான் எப்ராஹிம் என்று பேர் வச்சான். அதுக்கு ஒரு வேத அர்த்தம் சொல். 2 மடங்கு மாத்திரமல்ல, அவனை பலுகும்படி செய்தாராம். பிரியமானே, பல மடங்கு பலுகும்படி செய்தார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இது உம்முடைய பரிசுத்தமான கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இது உம்முடைய பரிசுத்தமான கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் அப்பா. இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் சிலவற்றை மறக்கும்படி நீங்கள் பண்ணுங்கப்பா. எந்த காரியங்களை பயப்படுத்துதோ அதை நாங்கள் மறந்து போகும்படி நீங்கள் செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தர் மறக்க, அது மாத்திரமல்ல, நாங்கள் பலுகும்படி எங்கள் தேவன் செய்யுங்கப்பா. நாங்கள் பெருகும்படி கர்த்தர் செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.